அண்ட் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் வாரம் ரொம்பவே சூப்பரா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த டைலாக் எப்பயாவது தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா யூஸ்வலான ரெசிபிஸ் இருக்கும்போது அதுல பெருசா எந்த சேலஞ்சஸும் இருக்காது. பட் இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நல்லா டஃப் ஃபைட்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரியான ரெசிபிஸ் டேஸ்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட ரெசிபிஸ்க்கு எந்த அளவுக்கு 100% ஜென்யூனா சூப்பரா பெர்ஃபெக்டா குக் பண்ண முடியுமோ அப்படி எல்லாருமே குக் பண்ணியிருக்காங்க. இதுவே சிறப்பு. ஓகே, ஸோ இந்த சிறப்பு மிக்க ரெசிபிஸை டேஸ்ட் பண்ணிட்டு என்ன இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணலாம் அண்ட் என்ன இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இல்லை ஸ்கிப் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நம்ம பேச போகிறோம். அப்படிங்கிறதுனால இப்போ நான் இன்வைட் பண்ண போகிறது நம்ம ஷெஃப் ஸ்ரீதர் அவர்கள். ஹாய் மேம். ஹலோ சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, ஸோ இந்த வாரம் வெஜ் ரெசிபிஸ் என்னென்ன நேம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா மேம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம். யா ஷூர். ஆஸ் யூஷுவல் ஃபீட்பேக்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் கண்டிப்பா பார்த்துலாமா? ஸோ இந்த பூண்டு கார குழம்பு பொறுத்த வரைக்கும் மேம் இதுக்காக ரெடி பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் என்னன்னா பூண்டை வேக வைத்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சு பூண்டு குழம்பே தெரியாது சொல்றவங்க சொன்னாதான் புரியும் அவங்களுக்கு. ஓஹோ, பூண்டை வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டு அதை மசிச்சுக்கணும். நல்லா பூண்டு தெரியாது, பூண்டு முழுசா இருக்காதா? முழுசாவே இருக்காது. நல்லா மசிச்சுட்டு ஆயில் நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா ஜாமா வதங்கணும்னு தக்காளி, அப்புறம் அந்த பூண்டை அரைச்சி மசிச்சு வச்ச போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய், புளி. ஸோ பண்ண அப்புறம் ரீகேப் சொல்றது என்ன, பண்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டு தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்க. மேம் சொன்னதை நம்ம அப்படியே வச்சுட்டு அப்படியே கேட்ச் பண்ணி செஞ்சோம்னா கட 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். பட் இப்போ நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பார்த்துலாம். மேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கடாய் வச்சுக்கலாமா? கடாய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றி, ஆமா, பூண்டை நம்ம வந்து என்னமோ பண்ணி வச்சிருக்கோம். நீங்களா அது என்ன அப்படின்னா வேக வச்சு கிரஷ் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்புறம் எடுத்து அந்த தண்ணி வடிகட்டின வெந்த தண்ணியும் எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு வேக வச்ச தண்ணி. ஓகே, அது மட்டும் இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பூண்டு காரக்குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். பூண்டு அரைச்சது, தக்காளி, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், குழம்பு மிளகாய் தூள், புளி கரைசல், உப்பு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம், வெல்லம். ஆன் பண்ணிடலாங்களாமா? ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நல்ல எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜெனரஸாக கருவேப்பிலையை எடுத்து போடணும். கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்து வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அதை பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ கருவேப்பிலை ரெடி ஆனதும் அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதே நல்ல எண்ணெயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது 3த்தையும் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம். அது தேவையான அளவுக்கு போடணும். ஸோ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளியும் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா பூண்டை நல்லா வேக வச்சு க்ரஷ் பண்ணியிருந்தோம்ல அந்த பூண்டோட விழுதை சேர்க்கிறோம். ஸோ பூண்டோட விழுதை சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதை லைட்டா மூடி வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ள புளியை நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த புளி கரைசலை கரைச்சிக்கணும். ஸோ புளி கரைசலை கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தக்காளியோட தேவையான அளவுக்கு பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். ஸோ 2 விஷயம் தான் இதில் எடுத்துருந்தோம். ஒன்று வந்து குழம்பு மிளகாய் தூள், இன்னொன்று உப்பு. ஸோ இது 2த்தையும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த பூண்டு தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த திக் கன்சிஸ்டன்சி காரக்குழம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு வெல்லம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ நல்லா பொரிச்சு வச்சிருந்த கறி லீவ்ஸ் இருக்குல்ல அதை பொடிச்சு வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த பூண்டு காரக்குழம்பு. இது பூண்டு காரக்குழம்பு. ஓகே, ஆயில் நல்லெண்ணெய் 1 கப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிச்சிட்டு முதல்ல இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை 1 கைப்பிடி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும் பிளேட்ல. அப்புறம் பூண்டை வந்து தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வேக வச்சு வடிகட்டி தண்ணியை பூண்டை நல்லா மேட்ச் பண்ணிக்கணும். புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஆயிலில் இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதை வதக்கிட்டு தக்காளி 2 அதையும் நல்லா சாப் பண்ணி நல்லா வதக்கணும். இதை ஒன்றுமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் நம்ம மேட்ச் பண்ண பூண்டை எடுத்து அதில் போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்,
உப்பு, ம், புளி ம். கரைசல் போட்டு தண்ணி திட்டமாக ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கு அப்புறம் வெல்லம், ஒரு சின்ன கோலி சைஸ் வெல்லம் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு, ஆ. கருவேப்பிலை பொரிச்சு கையில் பொடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலையை லாஸ்ட்டில் அதில் போட்டு இது பண்ணி இறக்கிடலாம். உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன் கருவேப்பிலை பொடிச்சு போடுறோன்னா, முழுசாக போட்டால் யாரும் எடுத்து வச்சிடுறாங்க, பூண்டும் முழுசாக போட்டால் தூக்கி வச்சிடுறாங்க. இது மேட்ச் பண்ணி போட்டால் யாருக்குமே தெரியாது. பூண்டு குழம்புன்னு நம்ம சொன்னாதான் தெரியும். பூண்டு பிடிக்காதவங்க கூட இது கண்டிப்பா. ஒரு 3 நாளைக்கு கூட வச்சுன்னு சாப்பிடலாம். இது அதனால ஓகே ஃபைன். நல்லா எல்லாமே இருக்கும். நல்லா ஸ்மெல்ல இருந்து அந்த இதுல இருந்து எல்லாமே ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். கிரேட். ஸோ இன்னைக்கு இந்த மஷ்ரூம் க்ரீமி சூப் இல்லையா, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த விஷயங்களை பேசுவோம், குக் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, மஷ்ரூம், வெண்ணெய், ஃப்ரெஷ் க்ரீம், பால், உப்பு, பூண்டு, மிளகுத்தூள். நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ மற்றதெல்லாம் எதுவும் நம்ம குக் பண்ணல. பட் பாலை ஏடு கட்டியிருக்கும் போது தெரியுது காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, காய்ச்சின பால். ஓகே ஃபைன். ஸோ இதில் க்ரீமி சூப் அப்படிங்கும்போது மில்க்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் இருக்கிற மில்காக நம்ம வாங்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரில் மில்க் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வந்து நமக்கு மணி வேறு வேறு கலரில் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பாலும் எல்லா கலர்லேயும் இருக்குது. வயலட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, இப்படி. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ மஷ்ரூமை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன, எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் பேன் வச்சிடலாம். பேன் வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வெண்ணெய் போட்டோம். வெண்ணெய் நல்லா வந்து கடாயில் சூடாகி மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு பூண்டு போட்டோம். பூண்டு நல்லா வந்து வதங்கிட்ட அப்புறம் அதில் 1/2 கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூமை போட்டோம். ஸோ மஷ்ரூமை போட்டு இந்த பூண்டு, மஷ்ரூம் அண்ட் வெண்ணெய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பாயில் பண்ண மில்க் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மில்கை தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது நடக்கிறதுக்குள்ளே இங்கே இந்த மஷ்ரூம், அதுக்கப்புறம் கார்லிக், வெண்ணெய் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆறிடும். ஸோ ஆறுனதை எடுத்து ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட வந்து 1.5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி அரைச்சோன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அரைச்சி எடுத்ததை அப்படியே இங்கே பால் காஞ்சிட்டு இருக்கும்ல, அங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம விடாமல் ஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பரை போட்டு இறக்கணும். ஸோ இதுதான் வந்து மஷ்ரூம் க்ரீமி சூப். ஆக்சுவலாக யாரும் க்ரீம் போட்டு செய்ய மாட்டாங்க, கார்ன்ஃப்ளவர் போட்டு திக்னஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து க்ரீம் போட்டு ஒரு ரிச் க்ரீம். சாப்பிடாதவங்க மஷ்ரூம் போட்டு சாப்பிட்றவங்க அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. இது வந்து மிக்சியில் இது பண்ணி அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு செஞ்சுருக்கு. அதனால் பசங்க யாரும் சாப்பிடாம எல்லாருமே சாப்பிடுவாங்க. சூப்பர், நல்லா இருக்கு மேம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். இது வந்து இட்டாலியன் க்ரீமி சூப்னுவாங்க. இது ஓகே, இட்டாலியன் டிஷ்ஷோட இது. இன்னைக்கு நம்ம சில்லி பன்னீர் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? பன்னீர், மஞ்சள் குடைமிளகாய், எண்ணெய், உப்பு, வெள்ளை எள்ளு, சர்க்கரை, சோள மாவு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, மிளகுத்தூள், கொத்தமல்லி, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கெச்சப். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அண்ட் சர்க்கரைலாம் எடுத்து வச்சிருக்கோம். முக்கியமாக வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுவாங்க சைனீஸ் ரெசிபினாலே. இது சைனீஸ் ஸ்டைலில் பண்ண போகிறோமா? ஆமாம். ஓகே. ஸோ இந்த சர்க்கரை எதுக்கு வச்சுருக்கோம்? சும்மா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கா? என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? இப்போ பன்னீர்ல நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓ, மேரினேட் பண்ண போகிறோமா? ஆமாம். ஓகே, பவுல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கியூப்ஸாக பன்னீரை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டோம், தேவையான அளவுக்கு உப்பு, வெள்ளை எள்ளு அண்ட் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை பெசரி தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் 3 சாஸஸ் எடுத்துருந்தோம். கெச்சப், ரெட் சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ். இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அதையுமே மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி போட்டு ஒரு ஸ்லர்ரி ரெடி பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் கடாயில் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ பன்னீரை நம்ம பெசர்ஜி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் மறுபடியும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், ஃபைன்லி சாப்ட் இஞ்சி, இது ரெண்டுத்தையும் போட்டு இது ரெண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் முதல்ல ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணி, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது நல்லா வதங்கணும்னு வெயிட் பண்ணணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியன்ஸை போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம்
பச்சை குடைமிளகாயை போட்டோம். பச்சை குடைமிளகாயை தொடர்ந்து எல்லோ கலர் குடைமிளகாவையும் போட்டு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாஸ் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சாஸ் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லர்ரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு அந்த ஸ்லர்ரியும் நமக்கு தேவையான அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் இந்த கடாயில் அப்படியே இந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மறுபடியும் ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சில்லி பன்னீர். நான் சில்லி பன்னீர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இல்லை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அது எள்ளு சேர்த்துருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸாக கொடுக்கும் சார். மற்றபடி டொமேட்டோ சாஸு, டார்க் சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார். ஸோ டிஃப்ரெண்ட் சைடில் சைனீஸ் ஸ்டைலில் இது நல்லாயிருக்கும் சார். நல்லா இருக்கு மேம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்னன்னு சொல்கிறேன். நான் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஒயிட் பாஸ்தா உங்கள் வீட்டில் யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பா என்னோட குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன். ஸோ பாஸ்தால 2 வகை இருக்கு. அண்ட் பாஸ்தால அந்த டைப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வகைகள் வருது. ஆமா. நம்ம பேசிக்காக இருக்கிற ஒரு பாஸ்தாவை White எடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ ஃபைன். இந்த இட்டாலியன் ஒயிட் பாஸ்தாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா? பாஸ்தா, காய்ச்சிய பால், ப்ராக்லி, மஞ்சள், குடைமிளகாய், சோளம், ஃப்ரெஷ் க்ரீம், உப்பு, எண்ணெய், சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, பட்டர், குடைமிளகாய், மைதா, பெப்பர் தூள், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து 2-3 விஷயத்த ஆல்ரெடி ரெடி பண்ணி குக் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தாங்கிற மாதிரி. ஸோ பாஸ்தா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்? பாஸ்தா வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துடணும். ஓகே. அடுத்து பால் காய்ச்சியாச்சு. அடுத்து ஸ்வீட் கார்னும் பாயில் பண்ணி வச்சிருக்கு. ப்ரோக்கலி ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பாயில் ஆகும். ஸோ அப்பதான் அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாலே மேக்ஸிமம் ஒரு 8 to 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் ஒர்க். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எல்லாமே எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோங்கிறத சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒயிட் சாஸ் அண்ட் பட்டர் டாஸிங் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சோம். ஓ ஃபைன். அப்போ 2 பர்னரையுமே நம்ம யூஸ் பண்ண போறோமா? இல்ல ஃபர்ஸ்ட் வெஜ்ஜீஸ் வந்து டாஸ் பண்ணி. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அதில் முதல்ல மஞ்சள் கலர் குடமிளகாய் போடுறோம். அதுக்கப்புறம் ப்ராக்லி வேக வச்சதை போடுறோம். அதுக்கப்புறம் பச்சை கலர் குடமிளகாயை போட்டுட்டு அது கூடவே வேக வச்ச சோளத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஃப்ளேவர்ஸ்க்காக என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பெப்பர், ஒரிகனோ, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கடாயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு வெண்ணெய் போட்டு அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து மைதா போடுறோம். மைதாவை போட்டு நல்லா எங்கேயுமே லம்ஸ் வராமல் கிளறிட்டு தேவையான அளவுக்கு காய்ச்சின பாலை ஆட் பண்ணிட்டு இது ஒரு திக்னஸ் வரும். அந்த திக்னஸ் வரும்போது என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் ஃப்ளேவர்ஸ்க்காக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஒரிகனோ, பெப்பர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா திக்னஸ் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஷீட் சீஸை இன்னைக்கு ஆட் பண்ணோம். ஸோ சீஸ் வந்து கரையணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் முழுசாக கரையில கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாஸ்தாவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது திக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம இந்த வெஜ்ஜீஸை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அதில் ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு தேவை இருந்தால் சரி பார்த்துட்டு நீங்கள் டாப்பிங்ஸாக மறுபடியும் கொஞ்சம் சீஸை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த இட்டாலியன் ஒயிட் பாஸ்தா. இட்டாலியன் ஒயிட் பாஸ்தா இதில் கார்ன், ப்ரோக்கலி அண்ட் கேப்சிகம் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் வேணும்னா ஜிஞ்சர், அனியன்ஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் கூட ஆட் ஆன் பண்ணிக்கலாம். சரி, ஒரு சிலருக்கு அந்த கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றதுனால இதை நான் ஜஸ்ட் சீஸ், மில்க் வச்சு பண்ணி இது பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அது இதுக்கு இதை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். 4வது பரிசு கிளிப் லாக் கண்டெய்னர்ஸ். ஸோ இது கான்சலேஷன் இல்லை 4வது யாருக்கு போகுது? 4வது வந்து நம்ம பன்னீர்.
சில்லி பன்னீர். சில்லி பன்னீர். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். மூன்றாவது பரிசு பியூட்டிஃபுல்லான சீ-த்ரூ கண்டெய்னர் செட் ஆஃப் 3 இருக்கு. இந்த வாரம் மூன்றாவது பரிசு யாருக்கு போகும் சார்? மூணாவது பரிசு பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் சூப் கொடுத்துருவோம். மஷ்ரூம் கிரீமி சூப். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு மூன்றாவது பரிசு. கங்க்ராட்ஸ். நான் சொல்ல மாதிரி இந்த வாரம் பாத்தீங்கன்னா 4 ரெசிபிஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. அப்படிங்கும்போது இப்போ 4வது 3வது போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல 2 டஃப்பான ரெசிபி இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ் யாருக்கு ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸும் தெரிஞ்சிடும். ஸோ முதல் பரிசு அப்படியே சொல்ற மாதிரி தான் இது. எப்பவும் சொல்றது விஷயம் இதுதான். ஸோ 2வது பரிசு யாருக்குன்றத பார்த்துட்டு அப்படியே முதல் பரிசையும் பார்த்துருவோம் இப்பவே. ஸோ 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். இது வந்து நம்ம கிரீமி பாஸ்தா கொடுத்துருவோம். ஓகே. இட்டாலியன் ஒயிட் பாஸ்தா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். முதல் பரிசு யாருக்கு போகுதுன்னு நமக்கே தெரியும். இதை வந்து பக்கத்துல இருக்கிற 3 பேரும் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ரெசிபிலாம் வச்சுட்டு கார குழம்பு வச்சா நம்ம அதை தான் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம ரத்தத்திலேயே இருக்காது அப்படிங்கறதுனால சார் அது உங்களுக்கும் தோணுச்சோ தெரியல. என்ன வேணா வைங்க, நீங்க பெஸ்டான ரெசிபிஸ் பேக்கரியில இருக்கிறது இல்லை வந்து டோட்டலா எதை வச்சாலும் நமக்கு இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். அண்ட் அதுல அவங்க போட்ட அந்த இன்கிரீடியன்ஸை வைஸா ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது எல்லாரையுமே வேற லெவல்ல ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஸோ பூண்டு காரக்குழம்புக்கு தான் இந்த வாரம் முதல் பரிசு. கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பெருமையா சொல்ற தருணம்னு தாராளமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து ஷோக்கு என்ன தேவையோ அதை எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா, எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கணுமோ அப்படித்தான் இந்த ஷோ இருக்கும். இது வரைக்கும் அப்படிதான், இனிமேலும் அப்படித்தான். ஏன் அப்படின்னா இப்போ சார்கிட்ட நம்ம கேட்க போற விஷயத்துல இருந்து நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 4வது பரிசுல இருந்து போகலாம். நமக்கு வந்து சில்லி பன்னீர்ல என்ன நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து நீங்க பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் யாரும் பார்க்க வேண்டாம். நீங்கள் எல்லாருமே நல்லா தான் குக் பண்ணியிருந்தீங்க. இல்லை நான் பார்த்தா 2 இட்டாலியன் டிஷ்ஷஸ் பார்த்தேன், ஒரு சைனீஸ் டிஷ்ஷஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. இல்லை என்னென்னா இந்த சின்னதாக அந்த எப்படி சொல்லணும்னா நுண்ணுணுக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். மற்றபடி எல்லாமே சூப்பர். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போயிடுறேன். மேம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் மேம் இருந்தது. என்ன ஒரு சின்ன இதுனா கொஞ்சம் செம்மி கிரேவியாக, ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப இது வந்து எப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஐ திங்க் நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ட்ரை அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பன்னீர் வந்து ஓவர் ஃப்ரைனா மேலே வந்து ஃபுல்லாக ரஃப்பாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிசாமி சீட் போடும்போது லைட்டாக மேலே கார்னிஷ்க்கு தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் போடும்போது நான் பார்த்தேன் அப்படியே ஃபுல்லாக இது அது மாதிரி போட வேணாம். சும்மா லைட்டாக மேலே அந்த தெரிஞ்சால் போதும். சிசாமி சீட் ஃப்ளேவர் வந்து லைட்டாக தான் வரும். லைட்டாக நீங்கள் மேலே போட்டால் போதும். இந்த பர்கர் பன் மேலே போடுற மாதிரி ஃபுல்லாலாம் போட வேணாம். நல்லா இருந்தது உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்து நமக்கு க்ரீமி சூப். வணக்கம். க்ரீமி சூப் வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பர். எனக்கு என்ன ஒரு சின்ன இதுனா அதில் கொஞ்சம் மஷ்ரூம் தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. சரி, நான் இட்டாலியனில் பொறுத்தவரையும் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. அதை ரொம்ப கொஞ்சம் அந்த ட்ரை கொஞ்சம் கிரன்ச்சினஸ் இருந்ததுன்னா அந்த மஷ்ரூம் நம்ம ஃப்ளேவர் தெரியுது. பட் ஆனால் நம்ம ஃபீல் பண்ணணும் அது சாப்பிடும்போது. சரிங்களா? அது மட்டும்தான் சூப்பர். நம்ம எடுத்து வச்சிருக்கலாம். பட் நம்ம வந்து எடுத்தோம்னா மஷ்ரூம் சூப்பை மட்டும் பண்றோம் அப்படின்னு அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து மேம்க்கு பாஸ்தா. மேம் பாஸ்தா எல்லாமே சூப்பர். அந்த பாஸ்தா குக் பண்ணதும் சரி, அதோட கண்டென்ட்ஸும் கரெக்டாக இருந்தது. ப்ளஸ் எல்லாமே லெவலாகவே இருந்தது மேம். சூப்பராக இருந்தது. ஆனா எங்க அதை விட கொஞ்சம் இது பெட்டரா இருந்ததால சாப்பிட்டீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இல்லை எப்பவுமே இட்டாலியனோட நம்ம சவுத் இந்தியன் தான் வந்து எப்பவுமே நம்பர் 1 என்னை பொறுத்த வரையும். இட்டாலியனோ கான்டினென்டலோ அரபிக்கோ அதெல்லாம் இல்லை. நம்ம சவுத் இந்தியன் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு தான். அதை எப்படின்னா அதோட குக்கிங் ஸ்டைலும் சரி, அந்த ஸ்மெல்லு, அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து இட்டாலியனோ அரபிக்கோ அடிக்க முடியாது. ஏன்னா இப்போ இட்டாலியன் நாங்கள் இப்போ இந்தியனும் கொண்டு வரோம். அங்கங்கே அந்த மசாலாஸ் வருது. ஸோ மேம்க்கு ஏதாவது நம்ம மேம்க்கு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை மேம். ஏன்னா நீங்கள் அந்த குக்கிங் ஸ்டைல் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரீகேப் மாதிரியே சொல்லிட்டீங்க. நீங்கள் அந்த குக் பண்ண அந்த ஆனியன்லாம் ஃப்ரை இது பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்டாக இருந்தது. எனக்கு அந்த மெயினான அந்த ஃப்ளேவர் நான் உணர்ந்தேன். உள்ளே வரும்போது அந்த ஃப்ளேவர் நான் உணர்ந்தேன். ப்ளஸ் அது இல்லாமல் நான் எடுக்கும் போதே வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. கொஞ்சம் ரைஸ் இருந்தால் நானே சாப்பிட்டுட்டு போயிடுவேன்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நேரா வீட்டுக்கு போறீங்க. எங்க வீட்ல எத்தனை பேர் எங்க டீம்லன்னு நாங்க சொல்றோம். நீங்க செஞ்சுட்டு ஆமா எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காமெடியில வடிவேலு சொல்லுவாரு சார், என்ன பார்சல் பண்றீங்க அப்படின்னா நாங்க அந்த ஊருக்கு அனுப்புறோம் அது மாதிரி எங்க அட்ரஸ் நான் கொடுத்துறேன். அதனால லைவ் செஞ்சு அனுப்பிச்சு விட்டுருங்கம்மா. ஓகே, நாங்க வேணா இந்த சீத்ரூ கண்டெய்னர்ஸை எங்க சேனல்ல இருந்து உங்களுக்கு அனுப்பி விடுறோம். ப்ளீஸ் அதை பண்ணிருங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான வீக்ல வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வேற ரெசிபிஸ் அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸை கண்டிப்பா இங்க வந்து டெய்லி குக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க.